துலாம் ராசிக்கு ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்கும்? 6ஆம் பாவத்தில் சனி பகவான், விரோதிகள் குறைவார்கள். 9வது பாவத்தில் சரியான குரு பகவான், தெய்வ நம்பிக்கை, தெய்வ யாத்திரை, தெய்வ தீர்த்தம், திடீர்னு வருமானம், ப்ரமோஷன் எல்லாமே இருக்குது. வியாபாரிகளுக்கு விரோதிகள் குறைஞ்சு லாபத்தை, பெரிய லாபத்தை பார்ப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அலைச்சல்கள் குறையும். வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபத்தை பார்க்கலாம் என்று சொல்வேன். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது, தைரியமாக இருங்க என்று சொல்கிறேன். நல்ல இன்க்ரீஸ் ஆகும் பணம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, புது புது வாய்ப்புகள் உருவாகிறது, நல்ல லாபத்தை பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக புது வாய்ப்புகள் உருவாகும், நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். உங்களுக்கு தசாகாலம் நல்லா இருந்தால் நல்ல பதவி உங்களுக்கு இருக்குது என்று சொல்லலாம். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிக்கிறீங்க, நல்ல ரிசல்ட் வரும் இந்த வருஷம். தைரியமாக நல்லா படிங்க, இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து சேரும் என்று சொல்வேன். நீங்கள் வயது ரொம்ப ஆயிடுச்சு, வீட்டில் தான் சார் இருக்க, எனக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் குறையுது என்ற அர்த்தம். ஹெல்த் ப்ராப்ளம் குறையுது என்றது, மனநோய் குறையும், பிரச்சனைகள் குறையும். நீங்கள் லேண்ட்லார்டாக இருக்கீங்க, விவசாயம் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபம் இருக்குது என்ற அர்த்தம். அதாவது வீடு கட்டி வச்சுருக்கேன், யாரும் வரலை, வாடகைக்கு சொல்கிறவங்களுக்கு இந்த காலம் அதுவும் வந்து சேரும். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இந்த குரு பகவானின் அருளால் திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி உங்கள் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். சாதாரணமாக சொல்லும் பொழுது வீட்டில் எல்லோருக்கும் சந்தோஷம், சுகம் இந்த வருஷம் இருக்குது என்று சொல்லலாம். மன நிம்மதி இருக்கும் என்று சொல்லலாம். பல பிரச்சனைகள் குறையிற காலம், பல பிரச்சனைகள் குறையும் என்று சொல்வேன். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம், இந்த கிரகத்தை நம்பக்கூடாது. எந்த கிரகத்தை? இந்த ராகு கேத்துவுடைய ஸ்தானம் 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாரிசுகள்னால் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. ராகு காலத்தில் ஏற்றாதீங்க. ராகு காலம் போன பிற்பாடு, சூரியன் மறைஞ்ச பிற்பாடு ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். உங்களுடைய குலதெய்வம், 9ல் குரு வந்திருக்கு இல்லையா, குலதெய்வ வழிபாடு, அவர்களுடைய நாள், நட்சத்திரம், கிழமை, அந்த கோவில் அங்கே போய் பூஜை செய்து வந்தால் துளாராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.